Welcome to SSC Max Academy. Current Affairs of 28th December 2023. First question பாருங்க. Who among the following becomes undisputed super bantamweight champion by knocking out Philippines Marlon Tapales? யாருன்னு கேக்குறாங்க? Naoya Inoue. Okay. So next பாருங்க. Who among the following issued advisory to social media platform on deepfakes? ஸோ யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இந்த மாதிரி அட்வைசரி டு சோஷியல் மீடியா கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஐடி ஆக்ட் இருக்கு நம்ம கிட்ட, சரிங்களா? ஸோ இவங்க வந்து அட்வைசரி கொடுக்கணுங்கிறது நம்ம லால எல்லாம் அதான் இப்போ டிஸ்பியூட்டடா போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பட் தே கிவ் திஸ் அட்வைசரிஸ், இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் டீப் ஃபேக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களோட ஃபேஸை வந்து மார்க் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபேக்கா வந்து கொடுப்பாங்க. இதை தான் வந்து டீப் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த சப்வேரியன்ட் ஆஃப் ஒமைக்ரான் that has been recently designated by variant of interest by WHO. So who will design this variant of interest? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா World Health Organization தான். Subvariant of Omicron JN1. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கேஸ் கேரளால ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதனால தான் இப்போ வந்து நியூஸ்ல இருக்கு, சரி? ஓகே, ஸோ நெக்ஸ்ட், நேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி வேவ்லெங்த் ஸ்பேஸ் பேஸ்ட் அப்சர்வேட்டரி that recently detected bright subsecond X-ray burst. Okay, so எதுல இருந்து வந்து இந்த subsecond X-ray burst வந்ததுன்னா ஒரு நியூட்ரான் ஸ்டார். ஓகே, ஸோ மேக்னட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து எந்த இந்தியாவோட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி வேவ்லெங்த் ஸ்பேஸ் பேஸ்ட் அப்சர்வேட்டரி, இவங்க யாருன்னு கேட்குறாங்க, சரிங்களா? அஸ்ட்ரோசாட் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, name the next generation weapon also called as invincible weapon used by Russia recently against Ukraine in an aerial strike. So invincible weapon na most powerful weapon சொல்லலாம். So nuclear அதெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி வரதெல்லாம் invincible weapon சொல்லலாம். இது வந்து இப்போ ரஷ்யா வந்து யூஸ் பண்றாங்க. இது எந்த வெப்பன் கேட்குறாங்க? AS-24 Killer Joy or Killjoy is the answer. Next பாருங்க, when will India launch the first module of the ISS, that is Indian Space Station, using the LVM-3 rocket model? Okay, so எப்போ வந்து first India launch பண்ணனும்னு கேக்குறாங்க? 2023. Okay, sorry, 2028 is the answer. Next பாருங்க, recently researchers from Nanomaterials and Nanoelectronics Laboratory headed by Dr. Hemant Kiar Kalita, they have developed a new non-invasive sensors that can detect dash in adulterated fishes at room temperature. ஃபார்மால்டிஹைடு, இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்மால்டிஹைடு யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த பொருள்ல வந்து நீங்க ஃபார்மால்டிஹைடு வந்து எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே, அதோட கல்ச்சர் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த பொருளோட தன்மை வந்து எப்போ என்னன்னு தெரிஞ்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்து இது கலந்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் இன்வேசிவ் அப்படின்னா ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப அது நம்ம உள்ள இருந்து எடுத்து பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வச்சாலே போதும். ஸோ இட் வில் டிடெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபார்மால்டிஹைட். நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த விசாகப்பட்டினம் சீரீஸ் வார்ஷிப் built under project 15B and recently inducted into the Indian Navy. So INS Impal. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய 15A இருக்கு, ஆல்ரெடி நம்ம இதை எடுத்திருக்கோம், வீடியோஸ்ல பாருங்க. 15B இருக்கு கிளாசிபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட், when was the bacterium Epulopiscium viviparus discovered for the first time? ஸோ எப்போ வந்து பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1985ல தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, recently PM Modi attended the Veer Bal Divas event at Bharat Mandapam on 26th December 2023. ஸோ இந்த டே வந்து எதுக்காக நம்ம கமெமரேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, குரு கோபிந்த் சிங்கோட 2 சன்ஸை வந்து முகல்ஸ் வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் தே ஆர் அண்டர் 12 years old. ஸோ அதனால இது வீர்பால் திவாஸ் அப்படின்ட்டு நம்ம கமெமரேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 29th December 2023. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க,
who among the following has been chosen as the international event ambassador for the 19th edition of Tata Mumbai Marathon? Cathy Moon. Okay, so next Karma Yogi Bharat along with the Dash launched 6 Samath curated training program on IGOT platform along with Nidhi Aayog. So in the IGOT platform அப்படின்னா integrated government online training program. So next பாருங்க, who released a commemorative postage stamp to mark 50 years of Pandit Jasraj Music Festival. So என்ன music festival அவரு ஸ்டார்ட் பண்ண மியூசிக் ஃபெஸ்டிவல் அது பண்டிட் ஜஸ்ராஜ், பண்டிட் மோதிராம், பண்டிட் மணிராம் சங்கீத் சமாரோ. ஓகே, ஸோ நியூ டெல்லியில் இதை யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான் ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ பண்டிட் ஜஸ்ராஜ் பிலாங் டு இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரீசன்ட்லி பிரசார் பாரதி from India and Dash signed an MOU agreement for cooperation in the field of broadcasting. Okay, so Prasar Bharati and Malaysia would radio television. Okay, so in the capacity building in the broadcasting kaga ivanga vandu technology vandu transfer panipanga. So next parunga, the Union Cabinet approved the migration mobility agreement between India and Italy. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் இட்டாலியோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு இந்த இந்தியன்ஸ் யார் யார் இருக்காங்களுக்கோ அவங்களுக்கு வந்து விசா வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து மற்றவங்க மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய கியூஸ் அதெல்லாம் தாண்டிட்டு வர தேவையில்லை. ஸோ அடுத்த நியூஸில் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், இட்டாலி வந்து இந்தியா கூட இந்த விசா வந்து லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இவங்க வந்து மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி அக்ரிமெண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூலி லான்ச்டு ட்ரெயின் ஃபார் காமன் மேன் தட் வாஸ் ப்ரீவியஸ்லி கால்டு வந்தே சதாரன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லக்ஸுரியஸ் ட்ரெயின், காமன் மேனும் லக்ஸுரியஸ் ட்ரெயின்ல போகலாம் அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் வந்து வந்தே சதாரன் அப்படி இருந்தது. ஸோ இது பேரு அமித் பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which bank launched India's first corporate credit card? Okay, so இந்த பிஸ்னஸுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கார்பரேட் கிரெடிட் கார்டு. அது பேர் ஈஸ்வர்ணா. ஓகே, ஸோ இட் அலோஸ் லிங்கிங் வித் யூபிஐ அப்ளிகேஷன். எந்த பேங்க்னு கேட்குறாங்க, IndusInd Bank. நெக்ஸ்ட், when was the Eurasian Economic Union formed? It is very important questions. ஏன்னா இப்போ யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன்னா நம்ம வந்து யூரோப்பியன் எக்கனாமிக் யூனியன் மாதிரி நினச்சிருவோம். ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். எக்கனாமிக் யூனியனே நிறைய இருக்கு, ஆப்பிரிக்கன் யூனியன் இருக்கு, அப்புறம் யூரோப்பியன் எக்கனாமிக் யூனியன் இருக்கு, இதே மாதிரி இந்த ஏஷியன் சவுத் ஏஷியன் ஸ்டேட்ஸ்லாம் சேர்ந்து இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லீட் பை ரஷ்யா. சரிங்களா? ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2014 தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ 5 மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து இதில் இருக்கும். Next, tripartite peace accord was signed between Dash central government and the Assam government to resolve long-standing insurgency issues in Assam and Northeast. Okay, so ULFA இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா United Liberation Front of Assam. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இவங்க they all belong to Assam, ஆனால் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸ் தான் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் இன்சர்ஜென்சி இல்லாமல் காப்பாற்றணும்னா they want to help. ஓகே, அசாம்லேயும் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா அதனால இவங்க கிட்ட ஒரு ட்ரைபார்டைட் பீஸ் அக்கார்ட் வந்து கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட், who among the following has been conferred with the prestigious ISAE Fellow 2023 டைட்டில்? யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா தேவி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 30th December 2023. ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். Who among the following become the first international arbiter in chess from Rayasalima region? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார். ஸோ நெக்ஸ்ட், name the asteroid named after the Egyptian god of chaos that is to pass the earth by 2029. Okay, so to pass by 2029 இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து 2029 ஏர்த்துக்கு க்ளோஸாக வந்து பாஸ் ஆக போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து இதை என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஏர்த்துக்கு
பக்கத்தில் வரும்போது என்னென்ன நடக்கும், ஸோ மேக்னட்டோஸ்பியரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, அதனால நம்மளுக்கு சிக்னல்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு. அந்த ஆஸ்ட்ராய்ட் நேம்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போபிஸ். ஓகே, ஸோ இது வந்து நாசாவோட ஒசிரிஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஒசிரிஸ் அப்பெக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு. ஸோ இது வந்து இதை பற்றி தான் கண்டுபிடிக்க போகிறாங்க, ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, who among the following inaugurated the redeveloped Ayodhya Dham Junction railway station? ஸோ இது நம்மளுக்கு தெரியும், PM நரேந்திர மோடி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who among the following released the report titled Trend and Progress of Banking in India? கண்டிப்பா RBI தான் பண்ண முடியும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேங்கோட growth வந்து நல்லா இருக்கு, பிளஸ் வந்து இந்த நான் என்பிஏ வந்து ஃபால் ஆகியிருக்கு பேங்க்குக்கு அப்படின்னு இந்தியன் பேங்க். ஓகே, ஸோ அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, யுரேஷியன் அட்டர் வாஸ் டிஸ்கவர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்கு நம்மளுக்கு தெரியும், கேரளா. சரிங்களா, இந்த யூரோப்பியன் அட்டர் இருக்குல்ல, இது வந்து நியர் த்ரெட்டன்டு ஸ்பீஷீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா WPA வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல்டு 2ல இருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who among the following has been nominated as the executive chairperson of NALSA by the President of India? Okay, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. ஸோ இவர் தான் வந்து நம்ம CJ சந்திரசூட் இருக்கார்ல, அவருக்கு அடுத்த சீனியாரிட்டி வந்து இவர் தான். ஸோ இவரை வந்து நால்சாவோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனாக இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் டிட் த 6th NSA மீட்டிங் ஆஃப் த கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் டேக்ஸ் பிளேஸ்? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்து இது மரீஷியஸ்லாம் நடக்குது. சரிங்களா, இதில் வந்து 4 கண்ட்ரிஸ் இருக்காங்க இந்த கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ்ல. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் மரீஷியஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, recently studied from Oregon State University stated that a warming climate is negatively impacting the chances of long-time survival of dash species in sub-Saharan effect. Okay, so எந்த ஸ்பீஷீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா aardvarks. ஸோ aardvarks sustaining in the sub-Saharan Africa. சரிங்களா, ஸோ இந்த aardvarks வந்து nocturnal species. nocturnalனா நைட்டு மட்டும் வந்து விழிச்சிருக்கோம். சரிங்களா, பகல்ல வந்து ஆக்டிவா இருக்காது, அதான் நாக்டர்னல் ஸ்பீஷீஸ். IUCN ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கன்சர்ன். இந்த aardvarks என்னன்னு சொல்றாங்கன்னா எர்த் பிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which country launched the smart lander for investigating moon mission to study the moon surface? ஓகே, ஸோ ஜப்பான் தான் வந்து ஸ்மார்ட் லேண்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஜப்பான் பிகேம் த 5th country ஆஃப்டர் இந்தியா. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்மார்ட் லேண்டராக இருக்காது, ஒரு ஹார்ஷ் லேண்டிங் தான் போகும், பட் இட் சர்வைவ்டு ஆஃப்டர் தட். ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் டான்சன் மஹோத்சவ் டுக்ஸ் பிளேஸ் அட் குவாலியர்? ஓகே, where the Guinness Book of World Record for largest table ensemble was created, 99th edition. Okay, thank you.